ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக விவிட் சிட்னி லைட்ஸை பற்றி தான். இந்த ஊரில் விவிட் சிட்னிங்கிறது நம்ம ஊரில் எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தேர் திருவிழா, தேர் நோம்பிக்கெலாம் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி தான் இங்கே விவிட் சிட்னி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். எவ்ரி இயர் மே டு ஜூன் இந்த டைமில் ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 வீக்ஸ் அது இருக்கும். ஈவினிங் 6 o'clock மேலே லைட்ஸ் போடுவாங்க, 11க்கு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதில் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் அந்த 2 வீக்ஸில் ஒரு 3 days இல்லை 4 days மட்டும் ட்ரோன் ஷோஸ் இருக்கும். ட்ரோன் ஷோஸ் ஆல்மோஸ்ட் லைக் 10 minutes தான். அது உங்களுக்கு எவ்ரிடே இருக்கும். ஒரு இயர் ஒரு டீமில் காட்டுவாங்க. இந்த இயர் லவ் இஸ் இன் த ஏர் அப்படிங்கிற தீமில் ட்ரோன் ஷோ வச்சுருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ க்ரௌடும் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சிட்னியும் அங்கே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌட் இருந்தது. ஆனால் அங்கே குழந்தைங்கள வச்சுட்டு இந்த க்ரௌடில் போய் சமாளிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா அவங்க இவ்வளோ க்ரௌடெல்லாம் அப்பப்போ பார்க்க மாட்டாங்க. எப்போயாவது இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால தான். அதனால் எய்தர் அவங்க எக்ஸைட் ஆகிடுவாங்க, இல்லை அப்செட் ஆகிடுவாங்க. இதுதான் நடக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களையும் ஹாப்பி பண்ணி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடில் நாங்கள் எப்படா லைட்ஸ் பார்க்க போகிறோமா இன்றைக்கி அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆனால் நீங்களே பாருங்கள், இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே உங்களுக்கு தெரியும், நேராக பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தெரியும் ஒரு பில்டிங்கில். அந்த மாதிரி கலர் கலராக மாறிக்கிட்டே இருந்தது அந்த பில்டிங்கில். சஷு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவள் இப்போ தான் கலர்ஸ் கற்றுக்கிறா. அதனால் அவளுக்கு பார்க்க நல்லா இருந்தது. ஒரு பில்டிங்லேயும் கலர் மாறதை பார்த்து பர்பிள் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர்னு பார்த்து அவள் சொல்லிக்கிட்டே வந்தா. ஆனால் எனக்கு அவள் குளிரில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால் அவளோட உடம்பு நல்லா ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு காது கழுத்து இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போனால் பார்க்க முடியாதுங்க, கஷ்டம். அதனால் நல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அங்கே போனால் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. ஆனால் அவ்வளோ க்ரௌடு ஒரு ஃபுட் ஸ்டால்ஸ்லேயும். லக்கியாக எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி எங்களுக்கும் ஃபுட்டு வாங்கி வைக்க சொல்லிட்டோம். அவங்க ஏதோ ஃபுட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நாங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடை கடைன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல மட்டுமே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. அப்போ ட்ரோன் ஷோ நடக்கிற இடத்துல எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஸ்டால்ஸ் இருந்தது. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸும் இருந்தது. லைக் லெபனீஸ் ஃபுட்ஸு, இட்டாலியன் ஃபுட்ஸு, தாய்லாண்ட் ஃபுட்ஸ், அந்த மாதிரி நிறையா ஃபுட்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஏதாவது க்ரௌடு கம்மியாக இருக்கா அப்படிலாம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கலர் கலராக மாறிலாம் வந்தது. அந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு மரம் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சஷிதனால இந்த மரத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணால் லைட்ஸ் போட்டு ட்ரீயில் லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா விவிட் சிட்னி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த போட்லலாம் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. எல்லா பில்டிங்லையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே லைட்ஸ் ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. இதுவும் நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்டு கிடைக்குமா நாங்கள் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு ஒப்பேரா ஹவுஸையும் பார்த்தேன். ஒப்பேரா ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் மனுஷங்க நிற்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது டார்லிங் ஹார்பர் பிரிட்ஜு. அதெல்லாம் பார்த்துட்டு லைட்லாம் மாறி வரும். இது எல்லாமும் பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். ட்ரோன் ஷோ போடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா லைட்லாம் மாறி வருது. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ப்ளூ, அதுலேயே பர்பிள் கலர், அந்த மாதிரிலாம் மாறி வரும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது அவங்க வயிற்று நிரப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஏதாவது ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைட் போடுங்கன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இங்கே இதோ டார்லிங் ஹார்பர் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ட்ரோன் ஷோ. இங்கேருந்து லைட் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு காட்டுவாங்க. பார்த்திங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரோன்ஸ் மூலியமாக இந்த லைட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் லவ் இஸ் இன் த ஏர், அதுதான் தீமு. அந்த தீமில் தான் நிறையா பார்த்திங்கன்னா காட்டுவாங்க.
இல்லை பாருங்கள், யா லவ் இஸ் இன் த ஏர் அப்படிங்கிற தீம் இது. ஹார்ட் சிம்பிள் அப்படியே மேலே வரும். சஷ்மிதா இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணா. அவளுக்கு இந்த சிம்பிள்லாம் இப்போ தான் தெரியுது. ப்ளஸ் வந்து கலர்ஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் அதுலேயே பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை போய் ஒரு ஃப்ளாரில் வந்துட்டு அது ஹனி எடுத்து குடிக்கிற மாதிரி. ரெண்டு கையை வச்சு ஹார்ட்டின் சிம்பிள். லிப்ஸு, ரெண்டு விங்ஸ்க்கு இடையில ஹார்ட்டின் சிம்பிள். இதுதான் விவிட் சிட்னி. ரெயின்போ, மியூசிக் தீம், டெடி பேர் வந்தது. சஷ் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கே அம்மா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன். குழந்தைங்கள வந்துட்டு தூங்க வச்சு அதுங்க ஈவினிங் வந்து பிரிஸ்காக இருக்கணும்னு வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணி இந்த 10 நிமிஷம் ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ கூத்து. அவ்வளோதான், ட்ரோன் ஷோ முடிஞ்சுது. ட்ரோன் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதனால் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கூட்டமாக இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குரூப் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ட்ரெயினில் வந்தோம். பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நாங்கள் ஃபுட்போர்டு தான் ஸ்டெப்ஸில் வந்துட்டு குழந்தைங்கள வந்து உட்கார வச்சுட்டு ட்ரெயினில் அவங்கள ஏதாவது கொடுத்து ஆக்கியூபை பண்ண வச்சுட்டு இதர் லாலிஸோ இல்லை வேறு வழி இல்லை ஃபோனு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து ஆக்கியூபை பண்ணிவிட்டு வந்தோம். பாய்ங்க.